எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கோலிவுட் வட்டாரத்துல ஏன் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா உலகத்திலேயே எதை எடுத்தாலும் ஒரே ஒரு பேச்சாதான் இருக்கு. என்னப்பா நடக்குது இங்க? உண்மையாவே சினிமா ஒரு கலை வடிவா வளருதா இல்ல வெறும் வசூல் உருட்டல் கூடாரமா மாறிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருடைய மண்டையையும் பிச்சுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிரடி சர்ச்சையை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்ப ஆழமா அக்கு வேறு ஆணி வேறா அலச போறோம். சுதா கொங்குரா அவங்களோட இயக்கத்துல நம்ம எனர்ஜெட்டிக் ஹீரோ சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் அதர்வா, இன்னொரு பக்கம் ஸ்ரீலீலா, அப்புறம் சீனியர் ஆக்டர் ரவி மோகன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே களமிறங்கி இந்த வருஷம் பொங்கலுக்கு பாக்ஸ் ஆபீஸ சிதறவிட போறோம், இதுதான் பொங்கல் வின்னர்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு பயங்கரமான பில்டப்போட ரிலீஸ் ஆன படம் தான் பராசக்தி. ஆனா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அந்த முதல் காட்சியில இருந்தே வர செய்திகளை எல்லாம் பார்த்தா நம்ம சாதாரண சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்தே சினிமாவை ரசிச்சு பாக்குறவங்களுக்கு கூட ஏண்டா இன்னைக்கு தியேட்டருக்கு வந்தோன்னு தலையே சுத்துதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பாசிட்டிவ் விமர்சனம்னு சில பெய்டு ப்ரொமோஷன்ஸும் காசு கொடுத்து போடப்படுற விளம்பரங்களும் நம்ம கண்ணை மறைக்க பார்த்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற உண்மையான நேர்மையான ஆடியன்ஸ் கிளப்புற அந்த நெகட்டிவ் அலை இருக்கே, அது அப்படியே சுனாமி மாதிரி இந்த படத்தோட மொத்த மானத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த வீடியோல இந்த படத்தோட உண்மையான முகம் என்ன, அந்த 1965 வருஷ வரலாற்று பின்னணியில இவங்க பண்ணியிருக்க மிகப்பெரிய தில்லுமுள்ளு என்ன, முக்கியமா அந்த 100 கோடி வசூல் கிளப்னு சொல்லி இன்னைக்கு ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டுறாங்களே, அந்த மிகப்பெரிய மாயை பின்னால இருக்கிற மோசடி என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்பவே டீப்பா அலச போறோம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட எண்டுல தான் அந்த முக்கியமான சம்பவம் பத்தின ரகசியத்தை நான் உங்க முன்னாடி உடைக்க போறேன். முதல்ல இந்த படத்தோட கதைகளத்தை பத்தி நாம ரொம்ப விரிவா பேசியாகணும் மக்களே. ஏன்னா இது ஒன்னும் சாதாரண கமர்ஷியல் படம் இல்ல. 1965 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் போராட்டங்களையும் மையமா வச்ச ஒரு வரலாற்று படம்னு சொல்லிதான் படக்குழுவினர் ஊர் ஊரா போய் ஒவ்வொரு சின்ன சேனலுக்கும் பேட்டி கொடுத்து டிவியா ஏறி இறங்கி நாங்க ஒரு மாஸ்டர் பீஸ் எடுத்திருக்கோம்னு பில்டப் கொடுத்தாங்க. நாங்க வரலாற்று அப்படியே அச்சசல் பதிவு பண்ணியிருக்கோம், அந்த காலத்து அரசியலை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம், நீங்க அந்த 1960களுக்கே போயிடுவீங்கன்னு சிவகார்த்திகேயன் மேடைகள்ல பேசி ப்ரொமோஷன் பண்ணாரு. ஆனா தியேட்டர்ல போய் 200-300 காசு கொடுத்து படம் பார்த்த ரசிகர்கள் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? தம்பி, இதுல நீங்க சொல்ற உண்மை வெறும் 10% கூட இல்ல, மீதி 90% நீங்களா உங்க இஷ்டத்துக்கு கற்பனை குதிரையை தட்டி விட்டு கதையை உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வளைச்சி எழுதுனது அப்படின்னு சோஷியல் மீடியாவுல ஒவ்வொரு சீனையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. வரலாற்றை மையமா வச்சு ஒரு படம் எடுக்கும்போது அதுல ஒரு நேர்மை இருக்கணும், வரலாற்று ஆதாரங்களை மக்கள் கிட்ட சரியா கொண்டு சேர்க்கணும். ஆனா இங்க மொத்தமே மசாலாத்தனமான கற்பனைகளையும் துளி கூட லாஜிக் இல்லாத காட்சிகளையும் தான் திணிச்சு வச்சிருக்காங்க. இதனால கோபமான வரலாற்று ஆய்வாளர்களே இப்போ அதிகாரப்பூர்வமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இஷ்டத்துக்கு வரலாற்றை சிதைச்சு காட்டிட்டு இது வரலாற்று படம்னு சொல்லி பொதுமக்களையும் மாணவர்களையும் எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு உண்மையான சம்பவத்தை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி கண்ட மேனிக்கு மாத்தி கொடுத்தா அந்த காலத்துல அந்த போராட்டத்துல நிஜமாவே கலந்துகிட்டவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய இயக்குனரா இருக்கிற சுதா கொங்குரா இதுல கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம நடந்துகிட்டாரோன்னு தான் பலரும் ஆதங்கப்படுறாங்க. அடுத்து தியேட்டருக்கு படம் பார்க்க போன சாதாரண ஆடியன்ஸோட நிலைமையை பத்தி பேசினா நிஜமாவே கண்ணீரே வந்துரும் மக்களே. படம் ஆரம்பிச்ச ஒரு 20 நிமிஷத்திலேயே தியேட்டர்ல பல பேருக்கு கொட்டாவி வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் போர் அடிச்சு போனை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் சில பேர் தூங்கியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் ஜவ்வு மாதிரி இழுக்குது. திரைக்கதையில எந்த ஒரு வேகமும் இல்ல, சுவாரஸ்யமும் இல்ல, காட்சிகளுக்கு இடையில துளி கூட கனெக்ஷனே இல்லைன்னு ஏதோ சீன்ஸ அங்கங்க வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு மக்கள் புலம்புறாங்க. குறிப்பா அந்த முதல் பாதி முடியறதுக்குள்ளேயே எப்படா இன்டர்வல் விடுவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க மக்கள். இடைவேளை வரைக்கும் என்ன கதை சொல்ல வராங்க, யாரு ஹீரோ யாரு வில்லன், எதுக்காக சண்டை நடக்குதுன்னே புரியாம மக்கள் குழம்பி போய் தலைய சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கட்டத்துல படம் பார்க்கறவங்களோட பொறுமையை இந்த படம் ரொம்பவே சோதிக்குது. தியேட்டர்ல இருந்து வெளியே வர்றவங்க கிட்ட மைக்க நீட்டுனா என்ன படம்னே தெரியல ப்ரோ, படத்தோட டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்ல, சிவகார்த்திகேயன் எதுக்காக இப்படி ஒரு மொக்க கதையை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல, காசுதான் வேஸ்ட் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ
அவருக்கு இருக்கிற அந்த ஒரு குள்ளநரித்தனம் கலந்த எனர்ஜியை சரியா பயன்படுத்தாம அதர்வா மாதிரி ஒரு செம்ம டேலண்டட் ஆக்டரை சும்மா ஒரு ஓரத்துல டம்மி பீஸா நிக்க வச்சு இப்படி ஒரு உயிரே இல்லாத படத்தை சுதா கொங்கரா எப்படி எடுத்தாங்கன்னு தான் தெரியல. இவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த சூரரை போற்று படத்துல இருந்த அந்த இமோஷனல் கனெக்டும் ஒவ்வொரு சீன்லயும் இருந்த அந்த விறுவிறுப்பும் இதுல சுத்தமா மருந்துக்கு கூட இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. சரி, படத்தோட விமர்சனங்கள் தான் இப்படி அடிவாங்குதுன்னா இந்த வசூல் மேட்டர் இருக்கே அதுதான் இப்ப கோலிவுட்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய காமெடியா பார்க்கப்படுது. ஒரு படம் சுமாராவோ இல்ல மோசமாவோ ஓடுனா அதை ஒத்துக்கணும், அதுதான் ஒரு நேர்மையான சினிமா முறை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா தியேட்டர்ல ஆடிக்கிட்டு இருக்கு, புக்மை ஷோல பார்த்தா எல்லாமே பச்சையா இருக்கு, கூட்டமே இல்ல. பல சிட்டிங்கள்ல தியேட்டர்ல ஏசி போடுறதுக்கு கூட ஆடியன்ஸ் வரலன்னு சொல்லி ஷோவையே கேன்சல் பண்றாங்க. ஆனா தயாரிப்பு தரப்புல இருந்து ரிலீஸ் ஆகிற போஸ்டர்ஸ பார்த்தா அப்படியே கண்ணு அவிஞ்சு போயிடும். முதல் நாளே 51 கோடி வசூல் பண்ணுச்சுன்னு ஒரு மிகப்பெரிய உருட்டல ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னடான்னா திடீர்னு படம் 100 கோடி கிளப்ல சேர்ந்துருச்சு, உலகளாவிய சாதனை, பொங்கல் வின்னர்னு ஜொலி ஜொலிக்கிற போஸ்டரை டிசைன் பண்ணி தட்டி விடுறாங்க. இத பார்த்த நெட்டிசன்கள் சும்மா விடுவாங்களா? தம்பி, பொய் சொல்லலாம், ஆனா இப்படி ஊர் உலகத்தையே ஏமாத்துற மாதிரி அப்பட்டமா உருட்டக்கூடாது. யாருப்பா தியேட்டருக்கு வந்தா? அந்த 100 கோடி எங்க இருந்து வந்துச்சு? உங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்து போஸ்டர்ல போட்டிங்களா அப்படின்னு தயாரிப்பாளர்களை வச்சு செஞ்சுட்டு வராங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, கேரளா, கர்நாடகா மாதிரியான வெளிமாநிலங்கள்ல இந்த படம் ஒரு வாஷ் அவுட் படமா ஆயிடுச்சு. அங்கெல்லாம் தியேட்டர் வாடகை காசு கூட வசூலாகல, போட்ட காசுல 10% கூட தேரலைங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஆனா இவங்க மட்டும் எதை வச்சு 100 கோடின்னு மார்த்தட்டிக்கிறாங்கன்னு தான் தெரியல. இப்ப இங்க தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கிளம்புது மக்களே. அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்ததான் இப்படி இல்லாத வசூல் கணக்க காட்டி பொய்யான போஸ்டர் போடுறாங்களோன்னு ஒரு அதிரடியான குற்றச்சாட்டு சினிமா துறையிலேயே இப்போ ரகசியமா இல்லாம ஓப்பனாவே பேசப்படுது. ஒரு ஹீரோவோட மார்க்கெட்டை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு பண்ணணுமா? தயாரிப்பு தரப்புக்கு எங்க இருந்து இந்த பணம் வருது? மக்கள் வராத தியேட்டர்ல இருந்து எப்படி கோடி கோடியா கொட்டுது? ஒருவேளை இவ்வளவு பெரிய அமௌண்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு வருமான வரித்துறை மட்டும் ஒரு சின்ன ரீடு நடத்தி செக் பண்ணா தயாரிப்பு தரப்பு கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மொத்தமா கடைய சாத்த வேண்டியதுதான். இது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோட OTT ரிலீஸ் பத்தி இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. வழக்கமா ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சரியா 8 வாரம் கழிச்சுதான் ZEE5 OTT தளத்துல வெளியாகும்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மோசமான நிலைமைய பார்த்தா தியேட்டர்ல ஆளே வராததால அந்த 8 வார அக்ரிமெண்ட்டை எப்படியாவது பிரேக் பண்ணிட்டு சீக்கிரமே, அதாவது ஒரு 3-4 வாரத்திலேயே OTTக்கு கொண்டு வந்து நஷ்டத்தை ஓரளவுக்கு ஈடு கட்டலாமான்னு ரகசியமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஏன்னா தியேட்டர்ல வச்சுக்கிட்டு இருந்தா இருக்கிற காசும் போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் காசு கீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்கன்னு தயாரிப்பு தரப்பு பயப்படுறாங்க. கடைசியா நாம பேச போற அந்த சம்பவம், இந்த வாரம் இந்த படம் சம்பந்தமா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சினிமா வட்டாரத்துல ஒரு தகவல் காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. அது என்ன சம்பவமா இருக்கும்? தயாரிப்பு தரப்பு மேல எதுவும் ஐடி ரைடு வருமா? இல்ல சிவகார்த்திகேயன் இந்த வசூல் சர்ச்சைக்காகவும் நெகட்டிவ் விமர்சனங்களுக்காகவும் ஓப்பனா வந்து எதுவும் விளக்கம் கொடுப்பாரா? இல்ல படத்தோட வசூல் கணக்க மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணி உண்மையான கணக்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி மக்களே, இந்த வாரம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது யாரோட மார்க்கெட்டை காலி பண்ண போகுதுன்னு தான் தெரியல. எது எப்படியோ ஒரு பெரிய இயக்குனரும் பெரிய ஹீரோவும் சேர்ந்த ஒரு படம் இப்படி வசூல் உருட்டல் சர்ச்சையிலையும் வரலாற்று திரிபு புகார்கள்லையும் சிக்கிறது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்ல நிஜமாவே பொறுமைய சோதிக்குதா? சிவகார்த்திகேயனோட நடிப்பு இதுல எப்படி இருக்கு? தயாரிப்பு தரப்பு சொல்ற இந்த 100 கோடி வசூல் உண்மையா இருக்குமா இல்ல இதெல்லாம் வெறும் விளம்பரத்துக்காகவும் மார்க்கெட் ஸ்டண்ட்டுக்காகவும் சொல்லப்படுற பொய்யா? உங்க மனசுல என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியுதோ அத அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தயங்காம சொல்லுங்க. நாங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த தகவல் மத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சினிமா உலகத்துல திரைமறைவுல நடக்கிற இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகள் எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற சினிமா ரகசியங்கள் மற்றும் அதிரடி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும்.
அடுத்த ஒரு அதிரடியான சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.